ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பச்சை துவரை வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதோட ரெசிபி வீடியோ தான். ஃபஸ்ட்டு அதை நல்லா தொளிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக பட்டாணியெல்லாம் தொளிப்போம்ல, அந்த மாதிரி தான் தொளிச்சு க்ளீனாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 கலர் தெரியும் உங்களுக்கு. நான் தொளிக்கும் போதே ஒன்று வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது, இன்னொன்று வந்து நல்லா மூத்த பருப்பு. ஸோ அதுக்கும் இல்லாமல் ஒரு எல்லோ கலரில் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ட்ரை ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த உணங்குனதெல்லாம் வந்து இது கூட போட்டோன்னா ஒன்றா சேர்ந்து வேகாது. அதனால் அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மஞ்சள் கலரில் உங்களுக்கு தொட்டாவே தெரியும், ஒரு மாதிரி சவுண்டு வரும் அந்த பச்சை தோடில். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அது வேகாது இது கூட போட்டிங்கன்னா. அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் வந்து கோகோனட் ஆயிலில் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. நிறையா போட்டால் கசக்கும். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச அப்புறமா கருவேப்பிலை வந்து நான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுவேன், ஏன்னா அதை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனால அதோட எசன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இது வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா அதோட ஸ்வீட்னஸ், இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிடுங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக சாட்டே ஆகிறதுக்காக. ரொம்ப மொறுமொறுன்னு ஆகணும்னு இல்லை, அந்த பச்சை ஸ்மெல்லு போய் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும். சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சமாக புளி, தேவையான அளவு புளி வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபைனலாக புளி ஊற்ற போகிறோம். இது வந்து நான் துவரம் புளி வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கிரேவியாக வைக்கணும். இது நம்ம இல்லாமல் சாதாரணமாக ட்ரையாகவும் பண்ணலாம். ட்ரையாக பண்ணுற ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அது ட்ரையாக பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாடு கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து அப்படி அப்படியே இருக்கிறது பிடிக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக அது வதங்கினதும் நம்மளோட பருப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இல்லை அது ரொம்ப ஸ்மாஷ் ஆனால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அது கொஞ்சம் நேரம் நல்லா வச்சு வதங்கின அப்புறமா உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வாங்குகிற தக்காளி வந்து வெந்தாவே உடஞ்சிரும். இப்போ வர தக்காளி எல்லாம் அப்படி ஆக மாட்டேங்குது. நம்மளாம் உடச்சா கூட உடைய மாட்டேங்குது. இங்கே மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. வர தக்காளி எதுவுமே வந்து ஆப்பிள் தக்காளின்னு தான் விற்கிறாங்க, ஆனால் கூட அது ஸ்மாஷ் ஆகிற மாதிரியே தெரியல. அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் உடச்சி விடுவேன். அந்த கரண்டி, ஸ்பூனு நம்ம எதை வச்சு இலக்குறோமோ அதை வச்சே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்புறமா அது நல்லா வதங்கின அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு மல்லிப்பொடி இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே மல்லிப்பொடி தீந்துடுச்சு, அதனால் மல்லிப்பொடிக்கு பதிலாக நான் வந்து 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா டேஸ்ட்டுக்காக. ஏன்னா எக்ஸாக்டாக போடணுன்னா மல்லிப்பொடி தான் போடணும், அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மல்லிப்பொடி இல்லைங்கிறனால இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பொடி தான் போடுறேன். நான் எடுத்துருக்கிறது ஆச்சி மசாலா தான். 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மசாலா கணக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், எந்த அளவு மசாலா பிடிக்குமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப மசாலாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் போடுவோம். அதனால் நான் 2 டீஸ்பூனோடு விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு நிறையா திக் கிரேவியாக வேணும் அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் புளி வைக்கிறனால புளி வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் இங்கே பிடிக்காது. அதனால் நான் வந்து இதை சும்மா அப்படியே வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு புளியை ஆட் பண்ண போகிறேன். அப்படி பிடிக்காதவங்க வந்து தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வழண்ட அப்புறமா 1 டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். வீட்டிலே அரைச்சி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது கடையில் வாங்கினது தான் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இது எடுத்து போட்டுடலாம். நல்லா கொத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா ஜாம் ஆகும். அப்புறமா
மோர் தென் சிம் வச்சுக்கோங்க. அடுப்பு வச்சுட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த தோடில் இருந்த அழுக்கெல்லாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா நம்ம போட்ட எல்லாமே வந்து இதில் பிடிக்கிற மாதிரி வரணும். நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. அதை இலக்கி விட்டுட்டு அப்புறமா தண்ணி போட்டு வேக வைக்கிறது தான். தண்ணி ஊற்றிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டால் போதும். ஏன்னா இந்த பருப்பு வந்து தண்ணி இழுக்காது, உறிஞ்சாது. அதனால் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அப்படியே இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நிறையா ஆச்சுன்னா அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும். நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. அந்த பருப்பில் எல்லாமே படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக இலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இலக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சம் உப்பு போடுறேன். அந்த பருப்புக்கு ஏற்ற அளவு உப்பு போடுறேன். இது நீங்கள் இப்போ போடலாம். புளியெல்லாம் போட்டு நல்லா கொதிச்ச அப்புறமும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நல்லா போட்டு இலக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கட்டி ஆயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வச்சுருக்கிறது வந்து ஸ்டீல் பாத்திரம். நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் வைக்கும்போது கரியாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் ரொம்ப டக்குன்னு சூடாயிரும். அதனால தான் கருவேப்பிலலாம் ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். மூடி வச்சு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். இப்போ வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா, இப்போ தெரியுது இல்லைங்களா ஒரு கலர் பருப்புக்கு, அந்த கலர் இருக்காது. கலர் அப்படியே மொத்தமாக மாறிடும். அதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் ரொம்ப குழையெல்லாம் வேக வைக்க முடியாது. ஓரளவு தான் வேகும். பட்டாணி மாதிரி தான் எடுத்துக்கோங்களேன். பட்டாணியுமே ரொம்ப வச்சோன்னா தான் கொஞ்சம் குழையும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ரொம்ப நேரம் வைக்காமல் இந்த கலரு பட்டாணி கலர் இது பருப்போட கலர் மாறினதுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த புளி, இது வந்து நான் கொடம்புளி போடல, வாழம்புளி சொல்லுவோம், நார்மலாக நீளமாக இருக்கும்ல அந்த புளி தான் போட்டிருக்கேன். கொடம்புளி மோஸ்ட்லி மீன் கறிக்கு தான் நல்லாயிருக்கும். இதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த சாறு வந்து ஊற்றிடுங்க இதில். அது புளியுமே தேவையான அளவு தான். எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டியும் பார்க்கணும். நம்ம எவ்வளோ பருப்பு போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் புளியும் போடணும். இது வந்து மசால் கறி வைப்போம். பலாக்காய் இருக்குது இல்லைங்களா, ஜாக் ஃப்ரூட், அதோட பச்சை, அதை வச்சு நாங்கள் மசால் கறின்னு சொல்லிட்டு வைப்போம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மூடி வச்சு தான் வேக வைக்கிறேன். ஸோ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறமா தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த புளியோட அந்த பச்சை டேஸ்ட்டு போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீஃப், மல்லி இலை போட்டு இலக்கிட்டு அவ்வளோதான். சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை.